எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு காட்டில் ஒரு புலி ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கு. அதில் ஒரு எறும்பு வேலை செஞ்சுக்கிட்டு அது பாட்டில் போயிட்டுருக்குது. ஒரு நாள் புலி என்ன பண்ணியிருக்கு, நைட்டு படுத்து தூங்கிட்டு ஒரு யோசனையில் இருக்குது, இன்னும் நம்ம உற்பத்தி எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கும்போது, சரி அதுக்கு ஒரு ஐடியா கேட்குறதுக்கு ஒரு ஆளை போடலான்னு ஒரு தேனி இருக்கு இல்லையா, அதை அப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சு. தேனி பார்க்குது, பறந்து 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 எல்லாத்தையும் பார்க்குது. பார்த்துட்டு இந்த எறும்பு சரியாக வேலை செய்யுதான்னு பார்க்குறதுக்கு ஷெட்யூல்லாம் போடணும், கரெக்டாக போடணும். அதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி உனக்கு ஒரு செக்ரட்டரி வச்சுக்க அப்படின்னு இது போய் ஒரு முயலை கூட்டிகிட்டு வருது. இதோட ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வருது. அது அதையும் என்ன பண்ணுது, அப்படியே பரபரப்பாக இங்கே எங்கேயும் ஓடிக்கிடி பார்த்துட்டு கரெக்டாக செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரு சிஸ்டம் எல்லாம் வேணும், பிரிண்டர்லாம் வேணும் அப்படின்னு உடனே புலி அதையும் வாங்கி கொடுத்துருச்சு. இப்போ இதை பார்க்க இன்னொரு ஆள் வேணும் இல்லையா, அதனால அது என்ன பண்ணிச்சு, அதுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு ஆந்தையை போட்டுக்கிச்சிங்க. இந்த ஆந்தையும் பார்த்து அப்படி இப்படி இப்படி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது இந்த ஆந்தை ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு குரங்கை போட்டாங்க. குரங்கும் அது பங்குக்கு என்ன பண்ணுச்சு, பம்பரமாக சுற்றுது. எல்லாம் ஆளுக்கும் சுற்றுதே தவிர இங்கே உற்பத்தி நடந்த பாடு இல்லை. முன்ன நடந்த வேலை நடக்கலை. இப்போ என்னாச்சு அப்படின்னா, புலிக்கு ஆமாம் இவ்வளோ பேர் இல்லாத போது உற்பத்தி நல்லா இருந்துச்சு, இப்போ எல்லாம் குறைஞ்சிருக்குதே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறதுக்கு அது எல்லாம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாம் உட்காந்து கமிட்டி போடுறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டு, இல்லை இதுக்கு அளவுக்கு அதிகமாக ஆள் இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுச்சிங்க. அப்போ புலி சொல்லிடுச்சு, அப்போ நீங்களே அதையும் சொல்லிடுங்க அப்படின்னா, யாரை தூக்குறது, இந்த சோம்பேறி எறும்பை தான் தூக்கணும், அதுதான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது. எப்படி பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் வேலை செஞ்சது எறும்பு தான், இன்ன வரைக்கும் அதுதான் வேலை செஞ்சிட்ருக்கு. ஆனால் இடையில வந்ததுங்கெல்லாம் அது வேலையை காட்டிட்டு சும்மா உட்காந்து ஏமாற்றிட்டு கடைசியில் எறும்பு மேலே பழிய போட்டுருச்சுங்க. எறும்பு ரொம்ப இவங்க பண்ணுற டார்ச்சரில் இதாலேயும் ஒன்றும் செய்ய முடியல. இது போல் இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இயற்கையாக போகிறது அது பாட்டில் போய்கிட்டே இருக்கட்டும். நம்ம என்ன செய்கிறோமோ அதை அமைதியாக செஞ்சிட்டே இருப்போம். புதுசாக ஒன்று கற்றுக்கிறேங்கிற பேரில், புதுசாக ஒருத்தவங்களை உள்ளே விடுறேங்கிற பேரில் அவங்கள நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாமல் உள்ளே விட்டு இப்படி தான் நிறைய குடும்பம், நிறைய கம்பெனி எல்லாம் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். கெடுக்கிறவங்க நல்லா பேசுவாங்க, ஆனால் இந்த எறும்பு மாதிரி ஆள் பேச மாட்டாங்க, வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்களாம் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னொன்னே பார்த்தோன்னே நம்ம ஏமாந்துருவோம். அதனால ரொம்ப தேனொழுக பேசுகிறவங்க, ரொம்ப அப்படியே நம்ம மேலே பாசமாக இருக்கிற மாதிரி பேசுகிறவங்கள கண்டிப்பாக நம்ம நம்பவே கூடாது. இவங்க எல்லாம் பேசியே கடைசியில் புளியை ஒழிச்சே கட்டிட்டாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேற விடாமல் நம்மளை ஒழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தோட பேச்சை கேட்கக்கூடாது. உண்மையாக சொல்கிறேன், நமக்காக உழைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஐஸ் வச்செல்லாம் பேச மாட்டாங்க. நம்ம தப்பு செய்யும்போது நம்மளை திருத்துவாங்க. இதை கவனித்து யார் நம்மளை திருத்துறாங்களோ அவங்க கூட இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எல்லாரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி.